Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. Hi friends, இன்னைக்கு வந்து என்னோட ஒரு சூப்பரான பிஸியான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். ஸோ அதுக்கு வந்து சட்னி பண்ணுறதுக்கான தேங்காவை நான் துருவி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துருவி வச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கான பாலையும் நான் வந்து காலையில் காய்ச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க இன்னும் தூங்கி எழுந்திரிக்கலை. ஸோ அவங்க எழும்புறதுக்கு முன்னாடி நான் வந்து க்ளீனிங் வேலையை முடிச்சுக்க போகிறேன். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுது. இப்போ நான் வந்து ஓப்பன் டெரஸில் இருக்க செடிகளுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெளியே கொஞ்சம் மழை தூறல் போட ஆரம்பிச்சிச்சுது. ஸோ நான் வந்து வாஷ் பண்ண துணியெல்லாம் இண்டோர்லேயே நான் வந்து இந்த மாதிரி காய போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு பக்கம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நடந்துகிட்ருக்குது, இன்னொரு பக்கம் மதியானத்துக்கு வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக பீஃபில் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, சால்ட்டு போட்டு நாங்கள் வந்து வேக வச்சுடுக்க போகிறோம். அண்ட் இந்த பீஃபை நல்லா வேகிற வரைக்கும், நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் விசில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு மதியானத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மதியானத்துக்கு வந்து நான் இங்கே ஒரு 5 பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி கீ ரைஸ் அப்புறமா வந்து ரோஸ்ட் ரெண்டுக்குமே தேவைப்படுறது மாதிரி நாங்கள் வந்து 5 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு நம்ம சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஃப் வந்து ரோஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணதுலேருந்து 3 வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நாம் எண்ணெயிலேயே மிதமான சூட்டில் வச்சு வதக்கிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு வந்து நான் இங்கே சேர்த்துருக்கேன். நான் இங்கே ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறேன், அதான் கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. அப்புறமா நான் வந்து கீ ரைஸ் அண்டு ரோஸ்ட்டுக்கு தேவையான ரம்ப இலையை பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இதில் ஒரு ரம்ப இலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன தை தான் இருக்குது. ஸோ அதனால தான் இலை வந்து குட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா வதங்கிட்டுது. இதில் நாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி வந்து குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ லோ ஃப்ளேமில் நான் வந்து கொஞ்சம் மசிகிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் கீ ரைஸ் பண்ணுறதுக்கான அரிசியையும் வந்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஆனால் இங்கே பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் 1/2 மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுக்கிறேன்.
தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மிளகாத்தூளோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறதுனால நம்ம ரோஸ்ட்டு வந்து நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துருக்கோம். பீஃப் பார்த்திங்கன்னா வந்து வேகலை. ஸோ வந்து திரும்பவும் வந்து ஒரு 3 விசில் போட்டிருக்கோம். அதுதான் சைடில் அடுப்பில் வச்சுருக்கேன். அண்டு நம்ம மசாலாவும் நல்லா மசிஞ்சு வந்துருக்குது. இப்போ இதில் வேக வச்சுருந்த பீஃபை வந்து அந்த ஸ்டாக்கோட அந்த தண்ணியோட சேர்த்து நாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து 2 விசில் போட்டதுக்கு அப்புறமா பீஃப் நல்லா வெந்து வந்துடுச்சுது. ஸோ அப்படியே சூடாக வந்து இந்த ஆனியன் மசாலாவில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவும் அந்த பீஃபும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமா நமக்கு ரோஸ்ட்டுக்கு தேவையான தண்ணியை நாம் இதில் சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணியை சேர்த்து நல்லா கொதித்து அந்த ஆயிலெலாம் நல்லா ரிலீஸ் ஆகி வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுது. ஃபைனலாக இதில் நம்ம கொரியண்டர் லீஃப் வச்சு கார்னிஷ் பண்ணி நம்ம இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து மாற்றிக்க வேண்டியதான். ஸோ நான் இதை வந்து அப்படியே சர்விங் போலுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அடுத்ததாக நான் இங்கே வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு குழம்பு பண்ணுறதுக்கு கடலை ஊற வைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து சன்னா கடலை தான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் லேட்டாக மத்தியானம் தான் ஊற வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ கஸ்பனாசிஸோட ஒரு டிப்பை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து ஊற வைக்க போகிறேன். அதாவது கடலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட கொதிக்க தண்ணியை வந்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் கடலையை வச்சு அதில் இந்த தண்ணியை விட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக அது வந்து ஊறிடும் அப்படின்னு வந்து அவங்க சேனலில் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிப் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீ ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா சம் ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் அண்டு ரம்பை இலை, அதாவது பந்தன் லீஃப் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கீ ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த எண்ணெயில் வந்து நாம் ஆனியன் அப்புறமா நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், ரைசன்ஸ் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைசன்ஸ் பிளாக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் ரைசன்ஸ் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 2 வெங்காயம், இது வந்து ரொம்ப ஃபைனாக தின்னாக வந்து நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்தது. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் கரியாமலும் நமக்கு கேரமலாக கிடைக்கும். அப்புறமா இப்போ அந்த எண்ணெயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்திருந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஸ்டார் அனீஸ், அப்புறமா பட்டை அண்டு கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ரம்பையெல்லாம் சேர்த்து அப்புறமா ஒரு 1.5 வெங்காயம் அதை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆனால் அப்புறமா ரைஸும் சேஞ்ச் ஆகும் கலர். அதனால வந்து நாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறமா அதையும் லைட்டாக ராஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிட்டு நாம் வந்து ரைஸுக்கான தண்ணியை வந்து 1க்கு 2 கப்பு வச்சு அளந்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ அதில் சால்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் டர்மரிக் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து நம்ம கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்க்கறதுனால. ஸோ நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு 2 கப் வச்சு தண்ணி அளந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இது பாயில் ஆகிற டைமில் நான் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் இருக்க தண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரைன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு நான் வச்சுருக்கேன். அண்ட் நம்ம தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நாம் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ண வேண்டாம், ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் கொதிக்கிறது வரைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை மேலே விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ரைஸ் வேகிற டைமில் நான் வந்து மதியானத்துக்கு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அதையும் நான் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதில் வர வேஸ்ட்டை வந்து நான் இங்கே ஒரு 3 பூச்சிக்குட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அண்டு இப்போதைக்கு வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து சிக்கனை வந்து காமிச்சதும் பார்த்து உஷாராயிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ண லேட் ஆச்சுது, நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொருத்தங்க வந்தாங்க. அண்டு நிறைய வேஸ்ட் இருக்குது. ஸோ வந்து எனக்கு சரியான விருந்து தான் அவங்களுக்கு.
இப்போ தான் பாருங்கள் 2வது பூச்சக்குட்டியும் வருது. நம்ம கீ ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. அண்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும், ரைஸ் போட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமில் மாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் தான் நம்ம ரைஸ் வந்து குக் ஆச்சுது. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன், கேஷ்யூ நட்ஸ், அப்புறமா ரைசன்ஸ் அண்டு கொஞ்சமாக மல்லி இலை, ஸோ அதையும் போட்டுக்கிட்டேன். புதினா இலை இல்லை, இருந்தால் போட்டுக்கலாம். அண்டு சிக்கன் வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்காக நான் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரத்தூள், அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு அண்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கோதுமை மாவும் போட்டு நான் வந்து ரெடி பண்ணது தான். ஸோ அதை மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சென்னை ஸ்டைலில் வந்து ஒரு ஷைடிஸ் பண்ணுறதுக்காக வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், 3 கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக பெப்பர் கார்ன்ஸும், அப்புறமா கடுகு அண்ட் 2 வத்தல் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வந்து நம்ம தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை வந்து இதில் சேர்த்துருக்கோம். கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எந்த விதமாக வந்து கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். சிலர் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக கீரி போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு பக்கம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டவ்வில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். ஒயிட் இல்லாததுனால பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இது வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும், வாசம் வர்றது வரைக்கும். அதை லோ ஃப்ளேமில் அதை ஒரு பக்கம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பிரிஞ்சாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு பிளெண்டரில் விட்டு பொடி பண்ண போகிறோம். இதில் 3 பாதாமும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம். வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு இல்லாததுனால தான் நாங்கள் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே ஆயிலில் வந்து நாம் வெங்காயம் வந்து வதக்கி சேர்த்துருக்கோம். அப்புறமா அதில் ஒரு சின்ன சைஸில் தக்காளி, அதையும் நாம் அதில் வெங்காயம் கூடவே சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் மசிறது வரையும் வதக்கினா போதும். அண்ட் இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் நாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் நாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வந்து ராஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலே வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவை நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதை நான் சேர்த்துட்டேன். அப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து வடிகட்டி இதில் சேர்த்தாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இதில் நாம் எள்ளு அண்ட் பாதாம் போட்டு பொடிச்சிருந்தோம்ல, ஸோ அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்தாச்சு. ஃபைனாக பொடி பண்ணி எடுக்கணும். தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், பட் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்புறமா இந்த சைடிஸ் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்தாலே நல்லாயிருக்கும். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அதில் சேர்க்கும்போது அதுதான் இதில் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சைடிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இது நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு பண்ணிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிரியாணி, கீ ரைஸ், தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மதியானத்துக்கான லன்ச் மெனு. ஸோ என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக காரசாரமான பீஃப் ரோஸ்ட்டு அண்டு கத்திரிக்காய் கூட்டு. அண்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மட்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சிக்கன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இதே மசாலா அண்ட் ரெசிபியெல்லாம் நீங்கள் வந்து வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும். அண்டு கத்திரிக்காய் கூட்டு, அப்புறமா கீ ரைஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரை, அது கூடவே ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் எப்போவுமே கோதுமை மாவு தான் சேர்ப்பேன். அந்த மாதிரி சேர்க்கறதுனால ஒரு டேஸ்டியான ஒரு கிறிஸ்பி அவுட் சைட் நமக்கு வந்து கிடைக்கும். அண்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மசாலா சேர்த்தாலும் அது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்து அதுக்கேற்ற சால்ட்டு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அண்ட்
அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாம்பழ சீசனில் அண்டு முடிவார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சீசன். ஸோ வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு மாம்பழம் நாங்கள் வந்து வைக்கிறது பழக்கம்தான். ஸோ இப்போ கீ ரைஸுக்கும் வந்து அதே போல் மாம்பழம் வச்சுருந்தோம், செய்து சாப்பிட வேறு லெவலில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக நான் இங்கே வந்து கடலை வேக வச்சு எடுக்க போகிறேன். கடலை நான் இப்போ ஓப்பன் பண்ணதும் தண்ணியில் லைட்டாக சூடு இருந்தது அண்ட் கடலையும் சூப்பராக ஊறி இருந்தது. நல்ல நம்ம காலையிலேயே ஊற வச்சா ஊறி இருக்கலாம், அந்த மாதிரி நல்லா சூப்பராக பெர்ஃபெக்டாக ஊறி இருந்தது. நான் தண்ணி ஏற்கனவே வாஷ் பண்ணி சேர்த்ததுனால இப்போ அந்த தண்ணியோட சேர்த்து நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ கடலை வேகிறதுக்கான உப்பு மட்டும் நான் இதில் சேர்த்து ஒரு 6 to 7 விசில் தான் போட்டு எடுத்தேன். கடலை ரொம்பவே சூப்பராக வெந்திருந்தது. ஸோ அதை வச்சு நான் நைட்டுக்கு வந்து குழம்பும் பண்ணிட்டேன். இதில் கோகோனட் பேஸ்ட்டு மட்டும் சேர்க்கணும். கோகோனட் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வறுத்து அந்த தேங்காயிலேயே மசாலா எல்லாம் சேர்த்து, அதாவது மல்லிப்பொடி, மிளகாத்தூள் அண்ட் சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அதோட ராஸ்மல் போகிறது வரைக்கும் நான் வறுத்துடுவேன். ஸோ அந்த மாதிரி வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டை சேர்த்து நான் வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கறி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப திக்காகவும் அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக நான் இதில் மல்லியில் போட்டு நான் முடிச்சுக்குவேன். ஸோ இதுதான் வந்து நைட்டுக்கான கிரேவி. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து மத்தியானத்துக்கான பீஃப் ரோஸ்ட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு அப்புறமா இந்த கடலைக்கறி அப்புறமா சப்பாத்தி, இதுதான் வந்து நைட் எங்களுக்கு வந்து மெனு. ஸோ வந்து இப்போ நான் குழம்பு பண்ணி முடிச்சுட்டேன் அண்டு பீஃப் ரோஸ்ட்டு பண்ணதே நான் ஒரு வாட்டி சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி மட்டும் சுடுறது பேலன்ஸ். ஸோ அதையும் வந்து முடிச்சுட்டேன்னா நைட்டு டின்னரையும் முடிச்சிக்க வேண்டியது தான். அண்ட் சப்பாத்தி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவோம். அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி இந்த மாதிரி பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக நான் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். எனக்கு வந்து டைம் ஆகாத மாதிரி தெரியாது அண்ட் செய்கிறதுக்கு சிரமமாகவும் இருக்காது. ஸோ வந்து சப்பாத்தி பார்த்திங்கன்னா உள்ள ஆயில் அப்ளை பண்ணி அதை திரும்ப ஃபோல்ட் பண்ணி டஸ்டிங் பண்ணி ரோல் பண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி சுடும்போது சூப்பர் சாஃப்டாக வரும், லேயராக வரும், கிட்டத்தட்ட கோதுமை பரோட்டா மாதிரி இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் சிக்கன் கறி மட்டன் கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பரோட்டா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சுப்போம். அண்டு சப்பாத்தி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து லெமன் டீக்கு வந்து நான் வந்து தண்ணி அப்புறமா சுகர்லாம் போட்டு இஞ்சியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருந்தேன். அது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. ஸோ தேயிலை பொடியும் போட்டு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் லெமன் டீ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நாள் முன்னாடியிலேருந்து இந்த பழக்கம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதாவது நைட்டு டின்னர் கூட சூடாக வந்து லெமன் டீயும் எடுத்துப்போம். ஒரு 2 months முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், நோம்புக்கெல்லாம் முன்னாடி. அண்ட் நைட்டு டின்னர் முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து இதையும் செஞ்சு சூடாக வச்சுடுவேன். ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா திரும்ப எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துப்பேன். இப்போ நான் லெமன் ஜூஸ் சேர்க்கல, சூடாக தான் மூடி வச்சுருக்கேன். சாப்பிட்ற டைம் ஆனதும் நான் அதை எடுத்து வந்து அதில் சூடு ஆறாமல் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து லெமன் ஜூஸை சேர்த்து சர்வ் பண்ணிப்பேன். ஒரு வேளை ஆறி இருந்தேன்னா திரும்பவும் அந்த தேயிலையை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் லெமன் ஜூஸ் சேர்த்து நான் அப்படியே சர்வ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டே இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது. நான் சொன்னது மாதிரி இன்றைக்கி மட்டும் இல்லை, அதாவது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமாக இட்லி, தோசை, ரொட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம சூடாக சாப்பிட வந்து குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது ஆயிலி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம நைட் எடுத்துக்க போது இந்த மாதிரி லெமன் டீ குடிக்கிறதுனால நமக்கு நெஞ்செரிச்சல், ஆசிடிட்டி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் அந்த விலாகை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.